வளைகுடா நாடுகளில் வாழும் லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் அதே நேரத்தில் தாயகத்திற்கு பணத்தை மாற்றுவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் வகையில் சர்வதேச நிதி சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத புதிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 96.88 ஆக சரிவடைந்துள்ள நிலையில் அமீரக திர்ஹத்திற்கு நிகரான இந்திய ரூபாயின் மாற்று விகிதம் 26.29 என்ற வரலாற்று தாழ்வு நிலையை எட்டியுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு திர்ஹம் 22 ரூபாய் என்ற அளவில் இருந்த இந்திய நாணய மதிப்பு கடந்த சில மாதங்களில் மட்டும் சுமார் 6 முதல் 7% வரை கடுமையான சரிவை சந்தித்துள்ளதாக நிதித்துறை வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே தீவிரமடைந்து வரும் மோதல்கள், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் சூழல் மற்றும் உலகளாவிய புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாக சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்களின் முதலீடுகளை பாதுகாப்பான அமெரிக்க டாலர் மற்றும் தங்கத்தின் மீது மாற்றி வருவதால் இந்திய ரூபாய் உள்ளிட்ட வளர்ந்து வரும் நாடுகளின் நாணய மதிப்புகள் தொடர்ந்தும் சரிவை சந்தித்து வருகின்றன. மேலும் சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பெரலுக்கு $69 இருந்த போதிலும் டாலருக்கான உலகளாவிய தேவை அதிகரித்துள்ளதாலும் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவுகள் பல மடங்கு அதிகரித்துள்ளதாலும் இந்த இக்கட்டான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்திய சந்தைகளில் இருந்து அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் சுமார் 2.65 லட்சம் கோடி ரூபாயை ஒரே அடியாக திரும்ப பெற்றுள்ளதும் ரூபாயின் இந்த வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணியாக அமைந்துள்ளதுடன் வரும் காலங்களில் ஒரு அமெரிக்க டாலர் 100 இந்திய ரூபாயை தொடக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த அதிரடி வீழ்ச்சியானது ஐக்கிய அரபு அமீரகத்தில் வாழும் புலம்பெயர்ந்த இந்தியர்களுக்கு ஒரு ஜாக்பாட் வாய்ப்பாக மாறியுள்ளது. அமீரக திர்ஹம் நாணயமானது அமெரிக்க டாலருடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளதால் டாலருக்கு நிகராக ரூபாய் வீழும் போது திர்ஹமுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மாற்று விகிதம் மிக பெரிய அளவில் உயர்கிறது. இதன் விளைவாக அமீரகத்தில் பணியாற்றும் இந்தியர்கள் தங்களின் தாயகத்திற்கு அனுப்பும் பணத்தின் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத வகையில் கணிசமாக உயர்ந்துள்ளது. உதாரணமாக 5000 திர்ஹம் பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பும் ஒருவருக்கு தற்போது 1,31,450 ரூபாய்க்கு மேல் கிடைக்கிறது. இதனால் அமீரகத்தில் உள்ள பெரும்பாலான வெளிநாட்டு பண பரிமாற்ற நிலையங்களில் இந்தியர்கள் தங்களின் சேமிப்பு பணத்தை NRI கணக்குகள் மூலம் இந்தியாவுக்கு அனுப்ப பெருமளவில் திரண்டு வருவதால் பண பரிமாற்ற பரிவர்த்தனைகள் பல மடங்கு அதிகரித்துள்ளன. துபாயில் வாழும் லட்சக்கணக்கான நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. துபாய் கிரவுன் பிரின்ஸ், துணை பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் துபாய் நிர்வாக கவுன்சிலின் தலைவருமான மாண்புமிகு ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் அவர்களின் நேரடி உத்தரவின் பேரில் வரும் 2026-27 கல்வியாண்டில் துபாயில் உள்ள தனியார் பள்ளிகள் எக்காரணம் கொண்டும் கல்வி கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என அதிகாரப்பூர்வமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. துபாய் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் எனப்படும் KHDA இந்த கட்டண முடக்கத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது. அமீரகத்தில் வாழும் குடும்பங்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையிலும் அவர்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலும் துபாய் ஆட்சியாளர்களின் இந்த மக்கள் நலத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பள்ளிகளின் தரம் மற்றும் கல்வி குறியீட்டு எண்களின் அடிப்படையில் கட்டணங்களை குறிப்பிட்ட சதவீதம் உயர்த்த அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் இந்த புதிய உத்தரவு பெற்றோர்கள் மத்தியில் மிகப்பெரிய நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கட்டண முடக்க நடவடிக்கை என்பது துபாய் அரசு அறிவித்துள்ள சுமார் 1.5 பில்லியன் திர்ஹம் மதிப்புள்ள இரண்டாவது பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். இதன் மூலம் துபாயின் ஒட்டுமொத்த பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்களின் மதிப்பு 2.5 பில்லியன் திர்ஹம் என்ற பிரம்மாண்ட எல்லையை எட்டியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பள்ளி கட்டணங்கள் முடக்கப்பட்டுள்ளது மட்டுமன்றி தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்பு மையங்களுக்கு உரிம புதுப்பித்தல் கட்டணங்களை தள்ளி வைத்தல், அபராதங்களை தள்ளுபடி செய்தல் மற்றும் நகராட்சி சந்தை கட்டணங்களிலிருந்து விலக்கு அளித்தல் போன்ற பல்வேறு சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளன. கல்வித்துறையின் ஸ்திரத்தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக பள்ளிகளின் வாடகை கட்டண உயர்வை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட பலதரப்பட்ட ஆதரவு நடவடிக்கைகளை நாலேஜ் ஃபண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமைப்பும் மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகிய இரு தரப்பினரின் நலன்களும் சமமாக பாதுகாக்கப்படுகின்றன. இந்த அதிரடி முடிவின் மூலம் துபாயில் உள்ள 17 விதமான பாடத்திட்டங்களை பயிற்றுவிக்கும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 2,30,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் நேரடியாக பயனடைவார்கள். அது மட்டுமன்றி ஆன்லைன் வகுப்புகள் அல்லது தொலைதூர கற்றல் காலங்களில் மாணவர்களிடம் வசூலிக்கப்பட்ட பேருந்து கட்டணங்களை திரும்ப வழங்கவும் அல்லது அடுத்த மாத கட்டணத்தில் ஈடு செய்யவும் கல்வி மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையமான KHDA அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது.
செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகளின் இடங்களை உறுதி செய்வதற்கான மறுபதிவு கட்டணங்கள், பள்ளி வாகனங்களுக்கான போக்குவரத்து செலவுகள், புதிய சீருடைகள், கூடுதல் பாடநெறி செயல்பாடுகள் மற்றும் மின்னணு சாதனங்களுக்கான கட்டணங்கள் போன்றவை இந்த முடக்கத்திற்குள் வராது என்பதால் அவை பள்ளி நிர்வாகங்களின் முடிவுக்கு ஏற்ப மாற வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் புனித தியாக திருநாளான ஈதுல் அதா கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் எமிரேட்கள் எங்கும் களை கட்டியுள்ளன. பிறை தென்பட்டதன் அடிப்படையில் அரஃபா தினம் மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் அதனைத் தொடர்ந்து புனித ஈதுல் அதா பெருநாள் தொழுகை மே மாதம் 27 புதன்கிழமை அன்றும் அமீரகத்தில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஈத் பண்டிகை மே மாதம் 27 புதன்கிழமை முதல் மே மாதம் 29 வெள்ளிக்கிழமை வரையிலும் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதன் மூலம் வார இறுதி விடுமுறை நாட்களையும் சேர்த்து அரசு துறை ஊழியர்களுக்கு மொத்தம் 9 நாட்களும், தனியார் துறை ஊழியர்களுக்கு 4 நாட்கள் சம்பளத்துடன் கூடிய நீண்ட விடுமுறையும் கிடைத்துள்ளது. புனித ஈத் பெருநாள் தொழுகைக்கான சிறப்பு நேரங்களை இஸ்லாமிய விவகாரங்கள் துறை அதிகாரிகள் துல்லியமாக கணக்கிட்டு வெளியிட்டுள்ளனர். அதன்படி துபாயில் காலை 5:52க்கும், நாட்டின் தலைநகரான அபுதாபியில் காலை 5:57க்கும், சார்ஜா மற்றும் அஜ்மானில் காலை 5:51க்கும் புனித தொழுகைகள் நடைபெறும். அதேபோல் ராசல் கைமாவில் காலை 5:44க்கும், ஃபுஜைராவில் காலை 5:42க்கும், உம்மல் குவைனில் காலை 5:46க்கும் பெருநாள் தொழுகை ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈத் விடுமுறை காலங்களில் அமீரகத்தின் வளிமண்டல வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ் வரை மிக கடுமையாக உயரக்கூடும் என்பதால் பொது இடங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் மக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஷேக் சையத் கிராண்ட் மோஸ்க் உள்ளிட்ட அமீரகத்தின் முக்கிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் திறந்த வழி மைதானங்களான முசல்லாக்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பெருமளவில் கூடுவார்கள் என்பதால் கூடுதல் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் நெரிசல் மேலாண்மை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமீரக அரசு முடுக்கிவிட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்கவும், தங்களின் இடங்களை உறுதி செய்யவும் தொழுகை நேரத்திற்கு குறைந்தது 30 நிமிடங்களுக்கு முன்பாகவே பொதுமக்கள் வழிபாட்டு தலங்களுக்கு வர வேண்டும் என்றும், போக்குவரத்தை சீரமைக்க பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது சிறந்தது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈத் விடுமுறை காலங்களில் பொது போக்குவரத்து மற்றும் வாகன நிறுத்தங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை அந்தந்த எமிரேட் போக்குவரத்து துறையினர் மிக விரிவான முறையில் மேற்கொண்டுள்ளனர். இவைதான் இந்த காணொளியின் வாயிலாக நான் உங்களுக்கு கொண்டு வந்த முக்கிய தகவல்கள். இது போன்ற நடப்பு விவகாரங்களையும் பல பயனுள்ள தகவல்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து லைக், ஷேர் செய்து இணைந்திருக்குமாறு கேட்டு மீண்டும் மற்றொரு காணொளியின் ஊடாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.